பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த இருள் நிறைந்த உலகத்தை வெளிச்சமாய் மாற்றும்படியாகத்தான் இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கிற தேவனாய் இறங்கி வந்தார். உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவர், அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற ஒவ்வொருவரும் இருளிலே நடக்க மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். காரணம், இயேசுவை நாம் பின்பற்றும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறோம். மோசே சீனாய் மலையிலே ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று அந்த கட்டளைகளை கொடுக்கும் பொழுது 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் அந்த மலையின் மேலே, சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தான் முகமுகமாய். அவன் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது, அவனுக்கே தெரியாது. ஆனால் ஜனங்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். மோசேயுடைய முகம் பிரகாசித்திருந்தது. அதை பார்க்க முடியாதபடி ஜனங்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது, அவருடைய வெளிச்சம் நம்மை பிரகாசிப்பிக்கிறது. நாம் வெளிச்சமாய் மாறிவிடுகிறோம். இந்த காலை வேளையில அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில நாமும் கேட்போம், ஆண்டவரே, உம்மை போல நான் மாற வேண்டும். உம்முடைய முகத்தின் பிரகாசம், வெளிச்சம் எனக்குள்ளே வந்து என்னை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்கு முன்பாக உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்துல நான் வேண்டிக் கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லி. காரணம், அவருடைய ஒளி உன்மேல் வந்துவிட்டது, அவருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. 3வது வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமை நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது, நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, நம்முடைய வெளிச்சத்திற்கு, நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆகவே இந்த காலை வேளையில அப்படித்தான் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அவருடைய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில நாம் பிரகாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்
60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய சூரியன் இனி ஒருபோதும் அஸ்தமிப்பது இல்லை, மறைந்து போவதில்லை. காரணம், நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உனக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறார். ஆகவே நீ ஒருபோதும் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆகவே இரவிலும் பகலிலும் நீ ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே உதிக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப் போகிறார். இதுவரையிலும் ஒருவேளை ஆகாது என்று பலர் தள்ளி இருக்கலாம், பிரயோஜனமற்றவன் என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு நீ உறவாடும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது, அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கும், அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும். ஆகவே அவர் நீதியின் சூரியன், அவர் நம்மேல உதிப்பார். நாம் வெளிச்சமுள்ளவர்களாய் மாறுவோம். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வரும் பொழுது, கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே உதிக்கும் பொழுது, நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவரோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளி. ஆகவே இன்றைக்கு அந்த ஒளி நம்மேல் வீசுகிறது. நாம் பிரகாசிக்க போகிறோம். அவர் தம்முடைய வெளிச்சத்தை நமக்குள்ளே பிரகாசிக்க பண்ணுவதன் மூலமாக நம்முடைய வெளிச்சத்தை அநேகர் தேடி வருவார்கள். அப்படி ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடந்து அந்த மகிமையின் வெளிச்சத்தை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள நீர் உதவி செய்யும் சாமி. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் சாமி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு அநேக ஜாதிகள், அநேக ராஜாக்கள் நடந்து வரப்போகிறார். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.